ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமியாக ஒயிட் சிக்கன் குருமா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட வந்து நம்ம பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு இவ்வளோ எடுத்து வச்சுக்கோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கனையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆகிடாமல் அது வதக்கினதுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக மசாலா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். அது வேகிற டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 பவுல் தேங்காய், 10 கேஷ்நட்டு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் கசகசா 1 ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சு, நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தேங்காவை ஆட் பண்ணி தேவையான தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது தேவையான உப்பும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்தளவு உப்பு போட்டுட்டு சீஸ் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான குருமா ரெடிங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.